நான் உங்கள் முகமது கனி. பட்டுக்கோட்டை கலாம் டிஆர்பிக்காக கனெக்ட் ஆகியிருக்கேன். நம்ம ஏற்கனவே நம்ம ஆல்கே அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா சில டாபிக் பார்த்துருந்தோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சென்டர்லேருந்து 2 பேர் இன்றைக்கி போஸ்டிங் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா வெயிட்டிங். அவங்க கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த பேஸ் பண்ணி அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது. ரைட், ஓகே. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி நம்மளும் என்ன அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் இயர், அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு டிஆர்பி வர்றப்ப இந்த 2 பேர் 3 பேர் இல்லாமல் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பேர் அப்படிங்கிறது நம்ம தேர்வு பெறணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கடின உழைப்பு அப்படிங்கிறது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கேல நம்ம வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஆல்கே. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், அது என்ன ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னாக்க நம்மளுக்கு தெரியும், சிங்கிள் பேரண்ட் இஸ் எனஃப். ஒரே ஒரு பேரண்ட் வந்து போதுமானது. 2 பேரண்ட் இருக்கணும்னு நம்மளுக்கு அவசியமே இல்லை. அந்த ப்ராஜனிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா லுக் லைக் ஏ பேரண்ட், அதாவது சேய் செல்கள் தாய் செல்கள் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த ஆல்கே குரூப்பில் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வேறு வேறு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகுது. லாஸ்ட் கிளாஸில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன், பாலிலா மற்றும் பாலின பெருக்கம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஜூஸ்போர், தமிழில் சொல்கிறப்ப நகரும் வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூஸ்போர். வாட் இஸ் ஜூஸ்போர் அப்படின்னாக்க இட் இஸ் மொட்டைல் இன் நேச்சர், நகரக்கூடியதாக இருக்கும், ஃப்ளஜெல்லாக இருக்கும். எதெல்லாம் மொட்டைல் இருக்கோ அதில் எல்லாம் ஃப்ளஜெல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஜூஸ்போர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளஜெல்லா இருக்கும். அதில் 2 ஃப்ளஜெல்லா இருக்கலாம். ஃப்ளஜெல்லா 2 கசையில் இருக்கலாம். இல்லாட்டி பார்த்தீங்கன்னாக்கா மல்டி ஃப்ளஜெலேட் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஜூஸ்போரை பொறுத்த மட்டும் ஒரு செல்லு தான், செல்லு ஒன்று தான். ஆனால் ஃப்ளஜெல்லா எத்தனை இருக்கலாம்? 2 ஃப்ளஜெல்லா இருக்கலாம். சில கேசஸில் செல் ஒன்று இருக்கும், ஒரு செல்லு தான், ஆனால் மல்டி ஃப்ளஜெல்லா, மல்டி ஃப்ளஜெல்லா, பல கசையிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு செல்லு தான், 2 ஃப்ளஜெல்லா இருக்கும். ஜூஸ்போர் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் ஆக்சுவலாக ஜூஸ்போர் அப்படின்னாக்கா நகர் வித்து அப்படின்னு சொல்கிறாங்க. நகரக்கூடிய வித்து அல்லது அசையும் வித்து அப்படின்னு சொல்லலாம். ஒரு செல்லு 2 ஃப்ளஜெல்லா இருக்கும், ஆனால் ஒரே செல்லில் மல்டி ஃப்ளஜெல்லாவும் இருக்கும், பல கசையிலை உடையதும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் 2 ஃப்ளஜெல்லா இருக்கிறத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க யூலோத்ரிக்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கேலையும் கிளாடோஃபோரா, கிளாடோஃபோரா இந்த ஆல்கேலையும் பார்த்தீங்கன்னாக்க எத்தனை ஃப்ளஜெல்லா இருக்கும் அப்படின்னாக்கா 2 ஃப்ளஜெல்லா, 2 கசையிலை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஜூஸ்போரில் ஒரு செல்லு தான், ஆனால் 2 ஃப்ளஜெல்லா. அதே சமயத்தில் ஒரு செல்லு மல்டி ஃப்ளஜெலேட் அப்படிங்கிறது ஊடகோனியம். ஊடகோனியம், சரியா? சப்போஸ் லெட்டர் ஒழுங்காக தெரியலாட்டி கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கனாக்கா கிளியர் கட்டாக தெரியும். அதை கொஞ்சம் பாருங்கள். ஜூஸ்போரில் ஒரு செல்லு 2 ஃப்ளஜெல்லா இருக்கிறது யூலோத்ரிக்ஸ், கிளாடோஃபோரா. அதுவே ஒரு செல்லு தான் மல்டி ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது பல கசையில் இருக்கிறது ஊடகோனியம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கேல பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது மல்டி நியூக்ளியேட். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மல்டி நியூக்ளியேட் பல உட்கரு இருக்கும். அப்போ ஒரு செல்லில் மல்டி நியூக்ளியஸ் இருக்குது, நிறைய நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னாவே ஆக்சுவலாக அது வந்து ஜீனோசைட்டிக் அப்படின்னு தான் சொல்லலாம். ஜீனோசைட்டிக் ஆர் கொயினோசைட்டிக் எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஃபங்கையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜீனோசைட்டிக் அப்படின்னு பார்ப்போம், லோயர் ஃபங்கையில். ஏன்னா வித்தவுட் செப்டா, ப்ராப்பர் செப்டா இருக்காது, குறுக்கு சுவர் இருக்காது, அதனால நிறைய நியூக்ளியஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா கொயனோசைட்ஸ் ஆர் சீனோசைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் நீங்கள் படிக்கிறப்ப சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த மல்டி நியூக்ளியேட், அதாவது ஃப்ளஜெல்லா ஜூஸ்போரில்
மல்டி நியூக்ளியஸ் இருக்கும், வித் ஃப்ளஜெல்லாவும் இருக்கும். அந்த கண்டிஷன் பார்த்துருப்போம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்டோகார்பஸ். எக்டோகார்பஸ் அப்படிங்கக்கூடிய ஆல்கைலையும் வௌசீரியா அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கை இந்த பாசிலையும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கிளாடோஃபோரா. ஏற்கனவே கிளாடோஃபோராவில் என்ன சொன்னோம்னா ஒரு செல்லு தான், 2 ஃப்ளஜெல்லாவுக்கும் கிளாடோஃபோரா சொன்னோம். அதே சமயத்தில் மல்டி நியூக்ளியேட் ஒரே செல்லு, ஆனால் நியூக்ளியஸ் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது எக்டோகார்பஸையும் சொல்லலாம், வௌசீரியாவும் சொல்லலாம், கிளாடோஃபோராவிலையும் சொல்லலாம். மேக்ஸிமம் இந்த ஆல்கே குரூப்பில் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி தான் கேட்கறதுக்கு சான்சஸ் ரைட். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய ஃப்ளஜெல்லாவை பார்க்குறோம். ஃப்ளஜெல்லா அப்படின்னாக்கா கசையிலை, அது நமக்கு தெரியும். ஈக்குவல் ஃப்ளஜெல்லா இருக்கும். அதாவது நம்ம க்ரீன் ஆல்கேல பார்த்துருப்பீங்க, குளோரோஃபைசியில் அது ஈக்குவல் ஃப்ளஜெல்லாவாக இருக்கும். ப்ரௌன் ஆல்கேவில் 2 ஃப்ளஜெல்லா தான் இருக்கும், அது அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லாவாக இருக்கும். அப்போ அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது அன்ஈக்குவல் சம நீளமற்ற கசையிலை. அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லா அப்படிங்கிறது ஆக்சுவலாக எந்த குரூப்பில் இருக்கும் அப்படின்னாக்கா ப்ரௌன் ஆல்கேல இருக்கும். பியோஃபைசி ஆர் பேயோஃபைசி ப்ரௌன் ஆல்கே. பழுப்பு பாசிகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளஜெல்லா அன்ஈக்குவலாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜூஸ் போர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பெருசாக இருக்கும், இன்னொன்று குட்டியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும். இதை தான் அவங்க சொல்கிறது அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லா. இப்போ குளோரோஃபைசியில் எடுத்துட்டிங்கனாக்கா ஃப்ளஜெல்லா எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா 2 to 8 வேரியேஷன் 2 இருக்கும், 2லேருந்து 8 வரையும் இருக்கும். ஆனால் எல்லா ஃப்ளஜெல்லாவும் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஈக்குவலாக இருக்கும். அதான் ஐசோ காண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசோனா சேம், காண்ட் மீன்ஸ் அங்கே ஃப்ளஜெல்லா கசையிலை அப்படின்னு அர்த்தம். ஹெட்டீரோ காண்ட் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டீரோ காண்ட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா ஜூஸ்போர் வழியாக தான் நடக்கும். இந்த ஜூஸ்போர் ஒரு செல் இருக்கும், அதில் 2 ஃப்ளஜெல்லா இருக்கும், அது யூரோத்ரிக்ஸ் கிளாடோஃபோராவில் இருக்கும். ஒரு செல்லு தான், ஆனால் மல்டி ஃப்ளஜெலேட் ஊடோகோனியத்தில் இருக்கும். மல்டி நியூக்ளியேட் நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் ஒரு செல்லுக்குள்ள, அது எக்டோகார்பஸ், வௌசீரியா, கிளாடோஃபோராவில் இருக்கும். அன்ஈக்குவல் ஃப்ளஜெல்லா. ஃப்ளஜெல்லா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலாக இருக்காது. அது ப்ரௌன் ஆல்கேல பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேட்டகரியை நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஸ்டெபனோகாண்டான் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ஸ்டெபனோகாண்டான் அப்படின்னா ஸ்டெபனோகாண்டான் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னாக்கா ஏ டைப் ஆஃப் மொட்டைல் ஜூஸ்போர். ஜூஸ்போர்னாவே மொட்டைல் தான். மேக்ஸிமம் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளஜெல்லா எப்படி இருக்குனாக்கா க்ரௌன் மாதிரி இருக்கும். க்ரௌன்னாக்கா என்ன சொல்கிறது, டஃப்டாக ஃப்ளஜெல்லா கொத்து கொத்தா அப்படி இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்னாக்கா ஸ்டெஃபனோகாண்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதோட அந்த டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரௌட் ஆஃப் ஃப்ளஜெல்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஸ்டெஃபனோகாண்டின் அல்லது ஸ்டெஃபனோகாண்டான் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டெஃபனோகாண்டான் அப்படிங்கக்கூடிய ஃப்ளஜெல்லா ஊடோகோனியல்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ஊடோகோனியல்ஸ் ஆர்டரில் ஸ்டெஃபனோகாண்டான் அப்படிங்கிறது இருக்கும். ஊடோகோனியல்ஸில் ஸ்டெஃபனோகாண்டான் என்ன சொன்னோம், அந்த செல்லு இருக்கும், அந்த ஜூஸ்போர் இருக்குது. அந்த ஜூஸ்போரோட ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா டஃப்டாக ஃப்ளஜெல்லா கொத்து கொத்தாக பார்த்தீங்கன்னாக்கா கசையில் இருந்துச்சுன்னா அதை நம்ம வந்து ஸ்டெஃபனோகாண்டான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். ஓகே, காம்பவுண்ட் ஜூஸ்போர். ஒரு ஜூஸ்போர் அப்படிங்கிறது சிங்கிளாக இருக்கும். காம்பவுண்ட்னா நிறைய மல்டிபிள் ஜூஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அப்போ காம்பவுண்ட் ஜூஸ்போர் அப்படிங்கிறது வௌசீரியாவில் தான் இருக்கும். இப்போ காம்பவுண்ட் ஜூஸ்போர் வௌசீரியா இதில் பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் ஜூஸ்போர் அப்படிங்கக்கூடிய கேட்டகரி இருக்கும். இது மேபி கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. காம்பவுண்ட் ஜூஸ்போர் வந்து எந்த ஆல்கே குரூப்பில் இருக்குது, எந்த பாசிகளில் காம்பவுண்ட் ஜூஸ்போர் கூட்டு அசையும் வித்து. ஆனால் தூய தமிழில் பார்க்காதீங்க, காம்பவுண்ட் ஜூஸ்போர்னே பாருங்கள், அதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூஸ்ஃபுல்லாக. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜின் ஜூஸ்போர். இது வந்து ஒரு தடவை டிஆர்பியில் இதை பேஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜின் ஜூஸ்போர் அது என்ன ஜின்சூஸ்போர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அப்படின்னாக்க மல்டி நியூக்ளியேட் இருக்கும்.
மல்டி ஃப்ளஜலேட் இருக்கும். இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இது மல்டி நியூக்ளியேட் மட்டும்தான். பல உட்கரு இருக்கிறது எக்டோகார்பஸ், வவுசீரியா, கிளாடோஃபோரா. மல்டி நியூக்ளியேட் இருக்கும், ஆனால் மல்டி ஃப்ளஜல்லா முக்கியம். இதில் ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, ஃப்ளஜல்லாவை பொறுத்த மட்டும் 2 அப்படிங்கிறது மேக்ஸிமம். நம்ம குளோரோஃபைசி குரூப்லாம் நீங்கள் பேசிக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 2 இருக்கும். சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா யூலோத்ரிக்ஸில் மட்டும் சில ஸ்போரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இருக்கும், இல்லாட்டி 2 இருக்கும். அந்த வேரியேஷன் இருக்கும். இப்போ இங்கே பொறுத்த மட்டும் ஜென்சோஸ்போர் அப்படிங்கக்கூடிய கேட்டகரி என்ன அப்படின்னாக்கா ஓசீரியாவில் தான் இருக்குது. இந்த ஜென்சோஸ்போர் எந்த ஸ்பீசிஸில் எந்த ஆல்கையில் இருக்குன்னா ஓசீரியாவில் தான் இருக்கும். ஓசீரியா அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம், மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காம்பவுண்ட் ஜூஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ காம்பவுண்ட் ஜூஸ்போர் அப்படிங்கிறது ஒரு செல்லில் நிறையா நியூக்ளியஸ் இருக்கும், நிறையா ஃப்ளஜெல்லாவும் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஜென் ஜூஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ த கண்டிஷன் இஸ் மல்டி நியூக்ளியேட் அண்டு மல்டி ஃப்ளஜெல்லேட். மல்டி ஃப்ளஜெல்லேட். இது ஜூஸ்போர்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னாக்கா ஜென் ஜூஸ்போர். நியூக்ளியஸும் நிறையா இருக்கணும், ஃப்ளஜெல்லாவும் நிறையா இருக்கணும். அது எந்த ஸ்பீசிஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வவுசீரியாவில் இருக்குது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஜென் ஜூஸ்போர் அப்படிங்கக்கூடிய ஒரு கேட்டகரி. இது டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஜூஸ்போரில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு செல்லு இருக்கும், 2 ஃப்ளஜெல்லா இருக்கலாம். ஒரு செல்லு மல்டி ஃப்ளஜெல்லாவும் இருக்குது. மல்டி நியூக்ளியேட் மல்டி ஃப்ளஜெல்லா கண்டிஷன் இருக்குது. ஃப்ளஜெல்லா அன்ஈக்குவலாக இருக்கும். ஃப்ளஜெல்லா வந்து க்ரௌடாக ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா கொத்தா மேலே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். ஸ்டெஃபனோகாண்டின் அப்படின்னு சொல்கிறது. ஊடோகோனியல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இந்த அஸ்ட்ரேசியில் பார்த்துருப்பீங்க. சன்ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீடை கவர் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம செப்பல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. புள்ளி வட்டம் வந்து மேக்ஸிமம் சீடு டிஸ்போசல் ஆகிறதுக்கு க்ரௌடாக இருக்கும் மேலே பார்க்குறதுக்கு, பாராஷூட் மாதிரி. அந்த மாதிரி தான் இங்கே ஆக்சுவலாக அது வேறு, அது ஆஞ்சியோஸ்போர்ம்ல. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கையில் இருக்கும். ஸ்டெஃபனோகாண்டன் அப்படிங்கிறது ஊடோகோனியல்ஸில் ஒரு டிப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டஃப்டாக ஃப்ளஜெல்லா, கொத்து கொத்தா ஃப்ளஜெல்லா இருக்கும். காம்பவுண்ட் ஜூஸ்போர் அப்படிங்கிறது வவுசீரியா அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கை, இந்த பாசியில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. ஜென் ஜூஸ்போர் அப்படின்னாக்கா என்ன சொன்னோம், மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கணும், மல்டி ஃப்ளஜெலேட்டாக இருக்கணும். அந்த ஜூஸ்போர் தான் நம்ம என்ன சொன்னாக்கா ஜென் ஜூஸ்போர். அது எந்த ஸ்பீசிஸில் இருக்குது அப்படின்னாக்கா வவுசீரியா அப்படிங்கக்கூடிய ஸ்பீசிஸில் இருக்குது. அடுத்தது இதை கொஞ்சம் நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து அனதர் ஏசெக்சுவல் ஸ்போர் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் நான் ரஃப் பண்ணிக்கிறேன். ஜென் ஜூஸ்போர் மட்டும் இருக்கட்டும். ஏப்ளனோஸ்போர். ஏப்ளனோஸ்போர் சொல்கிறப்ப நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இன்எபிலிட்டி டு மூவ் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ளனோஸ்போர் இன்எபிலிட்டி டு மூவ், நகரும் திறனற்றது. இன்எபிலிட்டி. அப்போ நாட் மூவ், இது மூவ் ஆகாது. அப்போ மூவ் ஆகலைன்னா இங்கே என்ன அர்த்தம், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா. ஃப்ளஜெல்லா கிடையாது. அப்போ ஆக்சுவலாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஃப்ளஜெல்லா இல்லைன்னா இந்த செல்லை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஷீத்துனா உரை வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா இதை ஏப்ளனோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். நான் மொட்டைல் ஸ்போர். மூங்கிறதோட மொட்டைல் ஓகேயா இருக்கும். மொட்டைல் மீன்ஸ் நகராது, நகரும் திறனற்றது. நான் மொட்டைலாக இருக்கும், நாட் மொட்டைல் அல்லது நான் மொட்டைல்னு வச்சுக்கலாம். நான் மொட்டைலாக இருக்கும், ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா. இந்த ஏப்ளனோஸ்போர் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா டூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமற்ற சூழல்ல. அன்ஃபேவரபிள் எப்போ அன்ஃபேவரபிள், ட்ரை கண்டிஷனில். எப்போலாம் வாட்டர் கண்டென்ட் இல்லையோ அப்போ ஏப்ளனோஸ்போர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். இந்த ஏப்ளனோஸ்போருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிப்னோஸ்போர் அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஹிப்னோஸ்போருக்கும் ஏப்ளனோஸ்போருக்கும் என்ன டிஃபரெண்ட்னா, ஏப்ளனோஸ்போரோட செல்வால் தின்னாக இருக்கும், தின்னா மெல்லிஸாக இருக்கும். ஆனால் ஹிப்னோஸ்போரோட செல்வால் கொஞ்சம் எப்படி இருக்கும், திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஏப்ளனோஸ்போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகுது. ஈச் செல்லை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும், ஒரு ஸ்போர் வால் வந்துடும். இதுதான் ஸ்போர்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்போரை சரௌண்ட் பண்ணி என்ன வந்துடுது, ஸ்போர் வால் வந்துடுது. அந்த ஸ்போர் வால் தின்னாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும்.
அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஏப்லனோஸ்போர்னு சொல்கிறோம். இந்த ஏப்லனோஸ்போர் அப்படிங்கிறது எந்தெந்த ஆல்கே எந்த பாசியில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா எப்போதும் போல் வௌச்சீரியா. அந்த வௌசீரியா இந்த வௌசீரியா அப்படிங்கக்கூடிய ஆல்கையில் பார்த்தீங்கன்னாக்கா வருது கிளாமிடோமோனாஸ். இந்த ஆல்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்லனோஸ்போர், அடுத்தது யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோஜீரான்னு சொல்லலாம், அல்லது ஸ்பைரோகைரான்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோஸ்போரா, குளோரல்லா, ஹெமட்டோகாக்கஸ். இந்த ஆல்கைலாம் ஏப்லனோஸ்போர் அப்படிங்கிறது இருக்கும். ஏப்லனோஸ்போர்னா என்ன சொல்றோம்? நான் மொட்டைல், ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா. அதாவது கசையிலே கிடையாது. எப்போன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் அந்த செல்லை சரௌண்ட் பண்ணி ஒரு ஸ்போர் வால் ஃபார்ம் ஆகிடும். சுவர் ஒன்று உருவாயிரும். வௌச்சீரியா, கிளாமிடோமோனாஸ், யூலோத்ரிக்ஸ், ஸ்பைரோஜிரா, மைக்ரோஸ்போரா, குளோரல்லா, ஹெமட்டோகாக்கஸ். இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏப்லனோஸ்போர் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம முதலே சொன்னோம், ஏப்லனோஸ்போர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் ஹிப்னோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். ஹிப்னோஸ்போர். இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த செல்லு மெல்லிஸாக இருந்துச்சுன்னா ஏப்லனோஸ்போர், அதே செல்வால் அது செல் சுவர் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி தான் இதுவும் நான் மொட்டைல் தான், நகரும் திறனற்றது தான். ஆனால் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாருங்கள். ஒன்று மெல்லிஸாக இருக்கும், இன்னொன்று எப்படி இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் கனமாக இருக்குது. ஒன்று மொட்டைலாக இருக்கும், ரெண்டுமே மொட்டைல் தான். ரெண்டுமே நான் மொட்டைல் தான். மொட்டைல்னு சொல்லிட்டேன். ரெண்டுமே நான் மொட்டைல் தான். இதுவும் நான் மொட்டைல் தான். ஜூஸ்போர் மட்டும்தான் மொட்டைல் நகரக்கூடியதுன்னு சொல்கிறோம். இந்த ஹிப்னோஸ்போரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்க திக்வால்டு ஏப்லனோஸ்போர். ஏப்லனோஸ்போரே தான் அப்படியே, ஆனால் திக்வாலாக இருக்கும். திக்வால்டு ஏப்லனோஸ்போர். திக்வால்டு ஏப்லனோஸ்போர் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க ஹிப்னோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் அட்வர்ஸ் கண்டிஷன் ஆர் ட்ரை கண்டிஷன், அன்ஃபேவரபிள் கண்டிஷன். அட்வர்ஸ்னாலும் சரி, அன்ஃபேவரபிள்னாலும் சரி, ட்ரைனாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். அப்போ சாதகமற்ற சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னாக்கா உருவாகுது. இந்த ஹிப்னோஸ்போர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக வௌசீரியா, யூலோத்ரிக்ஸ், அடுத்தது பீடியாஸ்ட்ரம், ஃபைனலா கிளாமிடோமோனாஸ். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஹிப்னோஸ்போர் அப்படிங்கிறது இருக்கு. ஹிப்னோஸ்போர் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னாக்க திக்வால்டு ஏப்லனோஸ்போர்னு சொல்லுவாங்க. ஏப்லனோஸ்போர்ங்கிறது நான் மொட்டைல் தான். அப்சன்ஸ் ஆஃப் ஃப்ளஜெல்லா, அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் ஃபார்ம் ஆகும். அந்த செல் வால், அதாவது அந்த செல்லை சரௌண்ட் பண்ணி ஸ்போர் வால் ஃபார்ம் ஆகும். அது தின்னாக இருக்கும், மெல்லிஸாக இருக்கும். இது கொஞ்சம் கனமாக இருக்கும். இதுவும் நகரம் திறனற்றது, நான் மொட்டைல் தான். அதுவும் நான் மொட்டைல் தான். அதனால இதை சொல்கிறப்ப, ஹிப்னோஸ்போரை சொல்கிறப்ப நான் மொட்டைல் ஏப்லனோஸ்போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏப்லனோஸ்போரே மொட்டைல் கிடையாது. ஹிப்னோஸ்போர் அப்படின்னு சொல்கிறப்ப அதுலேருந்து கொஞ்சம் வேரியேஷன் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக இந்த ஹிப்னோஸ்போர் நான் மொட்டைல் ஏப்லனோஸ்போர், நகரும் திறனற்ற ஏப்லனோஸ்போரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க ஹிப்னோஸ்போர்னு சொல்கிறோம். அதே வௌசீரியா இங்கே இருக்குது பார்த்துக்கோங்க. அடுத்து யூலோத்ரிக்ஸு, பீடியாஸ்டம் அடிஷ்னலாக வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க கிளாமிடோமோனாஸ். இங்கே மேக்ஸிமம் இருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பீடியாஸ்டம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கை. இதில் தான் ஹிப்னோஸ்போர் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்த நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் ரைட் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த சைடு நான் கொஞ்சம் ரஃப் பண்ணிக்கிறேன். ஆட்டோஸ்போர். அது என்ன ஆட்டோஸ்போர்? ஆட்டோ மீன்ஸ் சேம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது, சரியா? ஆட்டோஸ்போர் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர் வந்து ஃபார்ம் ஆகுது. பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க மதர் செல் மாதிரியே இருக்கும். மதர் செல்லுலேருந்து ஒரு செல்லு புதுசாக ஃபார்ம் ஆகுது. பார்க்குறதுக்கு லுக் லைக் ஏ மதர் செல் மாதிரியே இருக்கும். ஆனால் சைஸு வேரியேஷனாக இருக்கும். மதர் செல்ஸ் பெருசாக இருக்கும், டாட்டர் செல்ஸ் எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோஸ்போர்.
ஆட்டோ மீன்ஸ் சேம். அப்போ ஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அந்த ஸ்போர் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா லுக் லைக் ஏ மதர் செல். அதான் ஆட்டோஸ்போர். ஆட்டோஸ்போர் இது ரோடோஃபைசி குரூப்ல பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்கும். ப்ரெவலண்ட்டாக சிவப்பு பாசிகள் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். இப்போ இந்த ஆட்டோஸ்போர் அப்படிங்கிறது எப்ளோனோஸ்போர் மாதிரி தான். ஆக்சுவலாக எப்ளோனோஸ்போர் நான் மொட்டைல் தான், இதுவும் நான் மொட்டைல் தான். இதில் ப்ரோஜனிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகுது, நியூ செல் ஃபார்ம் ஆகுது. நியூ செல் ஃபார்ம் ஆகுது. அந்த நியூ செல் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? லுக் லைக் ஏ மதர். லைக் ஏ மதர். சரியா? பார்க்கறதுக்கு தாய் செல் மாதிரியே இருக்கும். பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? தாய் செல் மாதிரியே இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னாக்க சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. சைஸ் வந்து நாட் ஈக்குவல். சைஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா லுக் லைக் ஏ மதர். தாய் செல் மாதிரி இருக்கும், ஆனால் சைஸ் வேரியேஷனாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஆட்டோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆட்டோஸ்போர் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம சொன்னோம் ரெட் ஆல்கேல ப்ரெவலண்ட்டாக இருக்கும். அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா எங்கே இருக்கும் அப்படின்னா சில ஆல்கள் ஆர்டரில் இருக்கும். குளோரோகாக்கல், குளோரோகாக்கேட்ஸ் அப்படிங்கக்கூடிய ஆர்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன், அதில் பர்டிகுலராக குளோரெல்லா, இதில் ஆட்டோஸ்போர் இருக்குது. ஊசைஸ்டிஸ், செடிடஸ்னஸ். இது எல்லாத்துலேயுமே ஆட்டோஸ்போர் அப்படிங்கக்கூடிய டைப் ஆஃப் ஸ்போர். அப்போ ஆட்டோஸ்போர் இதில் இருக்குது. கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுனாக்க கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ கன்ஃபியூஸ் ஆகாமல் இந்த ஆல்கையில் நம்ம எப்படி படிக்கிறது, என்னென்ன ஸ்போர் எதில் இருக்குது அப்படின்னு. அப்போ இதுக்கு நம்ம மாற்றி தான் யோசிக்கணும். இது நம்ம இப்படியே படிச்சுட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். அப்போ ஒரு ஸ்பீசிஸ் எடுத்துக்கணும். இப்போ குளோரெல்லா அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா அதில் என்ன டைப் ஆஃப் ஸ்போர் இருக்குது? ஆட்டோஸ்போர் இருக்குது. அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க இருக்கக்கூடிய ஆன்சரை கொஸ்டினாக மாற்ற போகிறோம். அப்போ குளோரெல்லான்னு தனியாக எழுதிடுறீங்க இருக்கக்கூடிய ஆல்கே. அந்த குளோரெல்லாவில் என்னென்ன கேரக்டர் இருக்குது? இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிளாஸ் நடத்தியிருக்கோம். அப்போ 7-8 கிளாஸில் எங்கெங்கெல்லாம் குளோரெல்லான்னு எக்ஸாம்பிள் வருமோ அந்த கொஸ்டினை தூக்கி எழுதிட்டு வரும். ஆக்சுவலாக இந்த ஆட்டோஸ்போர் வந்து குளோரெல்லாவில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ குளோரெல்லாவை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்? கொஸ்டினாக மாற்றிட்டோம். அப்போ ஆன்சர் என்ன வரும்? இந்த கொஸ்டின் தான் ஆன்சராக வரும். அப்போ ஆட்டோஸ்போர் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோரெல்லாவில் எப்ளோனோஸ்போர் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா எடுத்து எழுதிட்டோம்னா கன்ஃபியூஷன் இருக்காது. அப்போ ஒரு ஸ்பீசிஸில் என்னென்ன கேரக்டர் இருக்குது? இப்போ குளோரெல்லா அப்படின்னாக்கா அதில் என்னென்ன கேரக்டர் இருக்கும்? வால்வகேல்ஸ்னாக்கா அதில் என்னென்ன கேரக்டர்? இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரெடி பண்ணணும். இதே மாதிரி நம்ம படிச்சுட்டு போயிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு மைண்டில் நிற்காது. அதுக்காக நம்ம என்னன்னாக்கா ஒரு ஸ்பீசிஸ் இருக்கக்கூடிய ஆன்சரை கொஸ்டினாக மாற்றுறீங்க. கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஆன்சராக மாற்றுறோம் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக படிக்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக ரீகால் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிக்கலாம். இது ஆட்டோஸ்போர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எண்டோஸ்போர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பாக்டீரியாவிலே பார்த்தீங்கன்னாக்கா எண்டோஸ்போர் அப்படின்னு ஒன்று இருக்கும். எண்டோஸ்போர்னாக்கா அகவித்து அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்டீரியாவை பொறுத்த மட்டும் பேசிலஸ் டைப் ஆஃப் பாக்டீரியா ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி இதுவும் என்ன பண்ணுதுனாக்கா எண்டோஸ்போர் அப்படிங்கிறது ஃபார்ம் பண்ணும். எண்டோஸ்போர் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா டூரிங் த அன்ஃபேவரபிள் கண்டிஷன், அதாவது சாதகமற்ற சூழல் தான் ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக பாருங்களேன், மேக்சிமம் இந்த ஜூஸ்போரை தவிர மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அன்ஃபேவரபிள் கண்டிஷன், சாதகமற்ற சூழலில் தான் உருவாகுது. ஆனால் எல்லா ஸ்பீசிஸ்லையும் வேறு டைப் ஆஃப் ஸ்போர் இருக்குது. ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா எப்ளோனோஸ்போர் இருக்குது, இன்னொன்று ஹிப்னோஸ்போரில் இருக்குது, இன்னொன்று ஆட்டோஸ்போரில் இருக்கும். அடுத்தது எண்டோஸ்போர் அப்படின்னு ஒன்று பார்க்குறோம். எண்டோஸ்போர்னாக்கா உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். எக்ஸோஸ்போர்னா வெளியில் ஃபார்ம் ஆகுறது, அதாவது அந்த பாடி மதர் ஃபிலமெண்ட்டை விட்டு வெளியில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸோஸ்போர். உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆனிச்சுன்னா எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் எண்டோஸ்போர் அகவித்து தமிழில் சொல்கிறப்ப அகவித்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் படிக்கிறப்ப எண்டோஸ்போர் அப்படின்னே படிங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லது. சரி, இப்போ எண்டோஸ்போர் அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். எண்டோஸ்போர் அப்படிங்கிறது எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் வித்தின் த செல். எண்டோஸ்போர் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸ்போர் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா செல்லுக்குள்ளர ஃபார்ம் ஆகுது. அப்போ ஸ்போர் ஃபார்ம் வித்தின் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தின்னா செல்லுக்குள்ள ஃபார்ம் ஆகுது.
endosspore formation within cell அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்றோம்னாக்கா எண்டோஸ்போர் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்போ இந்த எண்டோஸ்போர் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த கிரீன் ஆல்கே, பசும் பாசி, குளோரோஃபைசி குரூப்ல பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். அடுத்தது பேசிலரியோபைசி, பேசிலரியோபைசி, அதுல பர்டிகுலரா பார்த்தீங்கன்னாக்கா டெர்மோகார்பா அப்படிங்கக்கூடிய ஆல்கைலையும் புளூரோகார்பா இதுலையும் பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்குன்னா எண்டோஸ்போர் ஃபார்மேஷன் இருக்கும். எண்டோஸ்போர் அப்படிங்கிறது கிரீன் ஆல்கையிலே இருக்கு, பேசிலரியோபைசி அப்படிங்கக்கூடிய ஆல்கே குரூப்ல இருக்கு. பர்டிகுலரா டெர்மோகார்பா, புளூரோகார்பா அப்படிங்கக்கூடிய ஆல்கையில என்ன இருக்குன்னா எண்டோஸ்போர் அகவித்து அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்டேஜ். நம்ம படிக்கும் போதே பார்த்துருப்போம், நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்தே ஒரு ஸ்பீசிஸ் இருக்குன்னா அது கிளாமிடோமோனாஸ் இருந்திருக்கும். நம்ம பர்டிகுலராக இதில் வந்து நம்ம டிகிரியில் ஃபஸ்ட்டு நுழையும் போதே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கே அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் சைனோஃபைசி குரூப் இருக்கும். சைனோஃபைசி குரூப்பில் ஏதாவது ஒரு ஆல்கே, 2 ஆல்கையை பற்றி டீட்டெயிலாக நம்ம படிச்சிருப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆசிலேட்டோரியா இருக்குன்னு நினைக்கிறேன், சில யூனிவர்சிட்டியில் மாறும். ஆசிலேட்டோரியா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனாபினாகோ அல்லது நாஸ்டாக்கோ இருக்கும். ஏதாவது 2 ஸ்பீசிஸ் இருக்கும். அடுத்து குளோரோஃபைசி கொடுத்துருவாங்க. குளோரோஃபைசியில் கொடுக்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிளாமிடோமோனாஸ் அப்படின்னு படிச்சிருக்கும். கிளாமிடோமோனாஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மெல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்கும். அது என்ன ஃபார்மெல்லா ஸ்டேஜ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார்மெல்லா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் எழுதுறதுக்கு டைம் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபார்மெல்லா ஸ்டேஜ். ஃபார்மெல்லா ஸ்டேஜ், ஃபார்மெல்லா நிலை அப்படின்னு சொல்றது. இதுவும் அட்வர்ஸ் கண்டிஷன்ல தான் ஃபார்ம் ஆகும். சாதகமற்ற சூழல், அட்வர்ஸ் கண்டிஷன், டூரிங் த அட்வர்ஸ் கண்டிஷன். அட்வர்ஸ் கண்டிஷன்னா நம்ம சொல்லிட்டோம், அட்வர்ஸ் கண்டிஷன் சாதகமற்ற சூழல்ல எது உருவாகுது அப்படின்னாக்கா ஃபார்மெல்லா அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக செல்லு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்சஸிவாக டிவைட் ஆகிருக்கும். செல் வந்து சக்சஸிவ் டிவைட், அடுத்தடுத்து சக்சஸிவாக டிவைட் ஆகிருக்கும். இதில் இந்த சக்சஸிவாக டிவைட் ஆகுதுல்ல, இதுதான் செல்லுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து செல்லு டிவைட் ஆகிருக்கும். இந்த செல்லு ஃபுல்லாகவே எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு மேட்ரிக்ஸில் இருக்கும். அதுக்கு பேர் ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் இருக்கும். ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் முழுக்க ஜெலாட்டின் இருக்கும். அதை சரவுண்ட் பண்ணி ஷீத் இருக்கும், உரை இருக்கும். அந்த ஷீத் எப்படி இருக்குன்னா மியூசிலேஜா இருக்கும். மியூசிலேஜ் ஷீத் அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடா சக்சஸிவ் செல் டிவிஷன் நடக்கும். செல்லு நிறையா செல்லு ஃபார்ம் ஆகிரும். அந்த செல்லு ஃபுல்லாகவே எதுக்குள்ள இருக்குன்னா ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ். ஜெலாட்டினஸ் ஒவ்வொரு செல்லுக்கு இடையிலையும் ஒரு பைண்டிங் மாதிரி இருக்கும். இதை கவர் பண்ணி என்ன இருக்கும் அப்படின்னாக்கா மியூசிலேஜ் அப்படிங்கிறது இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், மியூசிலேஜ் ஷீத் உரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மியூசிலேஜால் ஆனது. கொஞ்சம் வளவளப்பான ஒரு திரவம் தான், ஒரு ஃப்ளூயிடு தான். நம்ம மால்வேசி ஃபேமிலியில் பார்த்துருப்பீங்கல்ல மியூசிலேஜ், அதே மாதிரி தான். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை சரௌண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை தான் ஃபார்மெல்லா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார்மெல்லா ஸ்டேஜ் அப்படிங்கிறது சக்சஸிவ் ஜென்ரேஷன் ஆஃப் டிவைடட் செல்ஸ் இருக்கும். செல்ஸ் வந்து சக்சஸிவாக டிவைட் ஆகிருக்கும். நிறைய ஜென்ரேஷன் செல்ஸ் இருக்கும், ஜெலாட்டினஸாக இருக்கும். அட் த சேம் டைம் மியூசிலேஜ் ஷீத் இருக்கும். அந்த மியூசிலேஜ் ஷீத் எப்படி இருக்கும் அப்படின்னா திக் வால்டாக இருக்கும். அதான் முக்கியம். திக் வால்டு மியூசிலேஜ் ஷீட். நான் சிங்கிளாக போட்டேன், இது கொஞ்சம் திக் வால்டாக இருக்கும். இதுவும் அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் தான் ஃபார்ம் ஆகுது. இதை நம்ம எந்த ஆல்கே குரூப்பில் இருக்கும், எந்த ஆல்கே இதில் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மெல்லா ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கிளாமிடோமோனாஸ் அப்படிங்கக்கூடிய ஸ்டேஜில் முக்கியமாக ஃபார்மெல்லா இருக்கும். ஃபார்மெல்லா ஸ்டேஜ் கிளாமிடோமோனாஸ்
இந்த ஆல்கேல ஃபார்மெல்லா ஸ்டேஜ் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம இதில் லோயர் கிளாஸஸ்லேருந்து படிச்சிருக்கோம். அடுத்தது யூலோத்ரிக்ஸ். அப்போ யூலோத்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு டாப்பிக்கை போட்டுட்டு அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் என்னென்னாக்கா ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த ஆல்கையை பற்றி கன்ஃபியூஷன் இருக்காது. எப்போதுமே நம்ம என்னன்னாக்கா ஒரு கைடு ஒன்று கொடுக்குறோம் அல்லது ஒரு நோட்ஸ் ஒன்று கொடுக்குறோம், ஒரு மெட்டீரியல் கொடுக்குறோம்னா அது எப்படி இருக்குன்னா ஃபார்முலா ஸ்டேஜ்னா இது இதில் இருக்குன்னு தான். நீங்கள் எப்படி படித்தா ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னாக்கா நீங்கள் ஆன்சரை கொஸ்டினாக மாற்றுங்க, கொஸ்டினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சராக மாற்றுங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக நம்ம என்னன்னாக்கா மைண்டில் கேப்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்கணும்னு ரூல் கிடையாது, எப்படி வேணாலும் கேட்கலாம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கிளியர் கட்டாக படிச்சுக்கிட்டோம்னா அங்கே வந்து கன்ஃபியூஷன் இருக்கவே இருக்காது. அந்த ஹாலுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. சரி, ஓகே. இப்போ ஃபார்முலா ஸ்டேஜ் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோனோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன மோனோஸ்போர்? மோனோனா சிங்கிள், ஒரே ஒரு ஸ்போர் ஃபார்ம் ஆகும் அதில், அதுதான் மோனோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். மோனோஸ்போர் அப்படிங்கிறது ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெவலப்டு வித்தின் ஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள ஒரே ஒரு ஸ்போர், ஒன்லி ஒன் ஸ்போர். அது எதுக்குள்ள ஃபார்ம் ஆகுது? வித்தின் ஸ்பொராஞ்சியா. வித்தின் ஸ்பொராஞ்சியா. அது என்ன ஸ்பொராஞ்சியா? ஸ்போரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஒட்டுமொத்த ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு நம்ம எதில் பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெரிடோஃபைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துருப்பீங்க. ஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது ஸ்போரை கவர் பண்ணியிருக்கக்கூடிய ஷீட்டுக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். வித்துக்களை சூழ்ந்திருக்கக்கூடிய உரைக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியம். அப்போ இங்கே ஸ்போர் இருக்கும், ஸ்போரை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும்? ஷீட் இருக்கும், உரை இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே. இந்த மோனோஸ்போர் அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு செல்லையும் ஒரு ஸ்போர் தான் இருக்கும். அதான் நான் என்ன சொன்னேன்னாக்கா ஒன்லி ஒன் ஸ்போர் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் த செல், அதாவது ஒரு செல்லில் ஒரு ஸ்போர் தான் இருக்கும். அந்த ஸ்போரை ஷரவுண்ட் பண்ணி என்ன இருக்குன்னா ஒரு ஷீட் உரை இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொன்னாக்கா ஸ்பொராஞ்சியா. அப்போ ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள செல், ஸ்பொராஞ்சியத்துக்குள்ள ஸ்போர் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்போர் தான் இருக்கும். அப்படி ஒரு செல்லில் ஒரு ஸ்போர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மோனோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மோனோஸ்போர் அப்படிங்கிறது என்னென்ன ஆல்கே குரூப்பில் இருக்குது அப்படின்னாக்கா முக்கியமாக ரோடோஃபைசி குரூப்பில் இருக்குது. ரோடோஃபைசி சிவப்பு பாசின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். முக்கியமாக பாங்கியா அப்படிங்கக்கூடிய ஆல்கே. ஆக்சுவலாக இது ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கனாக்கா நோரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானில் நோரி. இது ஒரு டிஆர்பியில் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டிருந்தாங்க. இந்த ஜப்பானில் எந்த ஆல்கையை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஜப்பானில் இந்த ஆல்கைக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்பாங்க. பேங்கியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்கியா அப்படிங்கக்கூடிய ஆல்கை ஆக்சுவலாக அது ரோடோஃபைசி குரூப்பு. இதை வந்து ஜப்பானில் என்ன சொல்கிறாங்கனாக்கா நோரி. யார் சொல்கிறது? ஜப்பானில். அவங்க ஆல்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாக்கா எடிபிள் தான். போர்பைரா இந்த மாதிரி ஆல்கையை தான் அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா ஜப்பானீஸு, சைனீஷு இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்குவாங்க. நம்ம கடல் பாசின்னு சொல்கிறோம்ல, அகார், அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க இது பண்ணது தான். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம்னாக்கா ஃபாலோ பண்ணி இப்போ வரையும் நம்ம என்னன்னாக்கா யூஸ் பண்ணிக்கிட்டோம். அது ஜெல்லின்னு சொல்கிறது. ரைட், ஓகே. அப்போ ரோடோஃபைசி குரூப் பார்த்துருப்பீங்க, பாங்கியா. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோனோஸ்போர் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது போர்பைரா, மேக்ஸிமம் ரோடோஃபைசி குரூப் தான். போர்பைரா, பட்ரகாஸ்பர்மம், இதில் ரெட் ஆல்கேல எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு பாசி எல்லாமே கடலில் இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும்தான் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும், நல்ல தண்ணியில் இருக்குது. இந்த பட்ரகாஸ்பர்மம் அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கே, இந்த பாசி மட்டும்தான் நல்ல தண்ணியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது போர்பைரிடியம். இந்த ஆல்கே எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது அப்படின்னாக்கா மோனோஸ்போர் அப்படிங்கக்கூடிய டைப் ஆஃப் ஸ்போர் இருக்குது. நம்ம மோனோஸ்போர்னு படிச்சிருப்போம். மோனோஸ்போர்னா எந்தெந்த ஆல்கையில் இருக்குன்னு படிச்சிருப்போம். அதுக்குள்ள டெஃபனேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஒரு செல்லு தான் இருக்கும். அந்த ஒரு செல்லுக்குள்ளே ஒரு ஸ்போர் தான் இருக்கும். அந்த ஸ்போரை சரௌண்ட் பண்ணி ஒரு ஷீட் இருந்துச்சுன்னா அந்த ஷீட்டுக்கு பேர் ஸ்பொராஞ்சியம். அப்போ ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே ஒவ்வொரு ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளேயும் ஒரு ஸ்போர் தான் இருக்கும். அதுதான் மோனோஸ்போர்.
ஆட்டோஸ்போர்னு ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த மதர் செல் மாதிரியே டாட்டர் செல்ஸ் இருக்கும். லுக் லைக் ஏ மதர் செல். அதான் ஆட்டோ. ஆட்டோ மீன்ஸ் செல்ஃப்னு சொல்றோம். நம்ம படிச்சிருப்போம் நம்ம. ஆட்டோகமி அப்படின்னு பார்த்துருப்போம். ஆட்டோன்னா செல்ஃப், கேமஸ்னா மேரேஜ்ன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இங்கே ஆட்டோ அப்படின்னா செல்ஃப். மதர் செல் மாதிரியே டாட்டர் செல்ஸ் இருக்கும். தாய் செல் மாதிரியே சேய் செல் இருக்கும். ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருக்கும். அப்போ சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா மதர் செல்ஸ், சைஸ் குட்டியாக இருந்துச்சுன்னா டாட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி இந்த டேர்ம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த ஆட்டோஸ்போர் அப்படிங்கிறது நம்ம ரோடோஃபைசி குரூப்பில் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் சில ஆல்கேரியெல்லாம் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். இது எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதுக்கான டெஃபனேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு எதுலையுமே இருக்காது. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சில சமயம் என்ன பண்ணுவாங்கனாக்கா டெஃபனேஷனை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்கு. இந்த மாதிரி ஃபார்முலா ஸ்டேஜ் அப்படின்னு கொடுக்காம அட்வர்ஸ் கண்டிஷனில் சில ஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்லு நிறையா இருக்கும், நியூக்ளியஸ் எல்லாம் நிறையா இருக்குது, ரிப்பீட்டட் செல் டிவிஷன் நடக்குது, ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸில் அது இருக்கும், சரௌண்ட் பண்ணி திக்காக இருக்கக்கூடிய மியூசிலேஜ் ஷீட் இருக்குது. இது எந்த ஸ்டேஜ் அப்படின்னு கேட்கலாம். இல்லாட்டி இந்த இந்த ஸ்டேஜ் எந்த ஆல்கையில் இருக்குன்னு கேட்கலாம். அப்போ முதல்ல கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்னாக்கா இதுக்கு ஆன்சர் பண்ணிடணும். சரி, ஓகே. இது மோனோஸ்போரில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல் ஸ்போர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நியூட்ரல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். இந்த எண்டோஸ்போர் நீங்கள் ரைட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் நான் ரஃப் பண்ணிக்கிறேன். நியூட்ரல் ஸ்போர் அது என்ன நியூட்ரல் அப்படின்னாக்கா யாரும் வெயிட்டிங் ரூமில் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ரைட், ஓகே. நியூட்ரல் ஸ்போர். நியூட்ரல் ஸ்போருமே எங்கே தான் இருக்குது அப்படின்னாக்கா ரோடோஃபைசி குரூப்பில் தான் இருக்குது. சிவப்பு பாசியில் தான் இருக்கு. நியூட்ரல் ஸ்போர் இது எங்கே இருக்குது? ரோடோஃபைசி குரூப்பில் இருக்கும். ரோடோஃபைசி குரூப்பில் இருக்கு. ரோடோஃபைசினாக்கா சிவப்பு பாசி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நியூட்ரல் ஸ்போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகுது. ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகுது, ஆனால் ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்போர் வந்து ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே இல்லைன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா நியூட்ரல் ஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்போர் ஃபார்ம் ஆகுது, ஸ்போர் ஃபார்மேஷன் நடக்கும், ஆனால் எதில் இல்லை? நாட் இன் ஸ்பொராஞ்சியா. ஸ்பொராஞ்சியத்துக்குள்ளே இல்லாமல் வெளியில் இருக்கும் ஸ்பொராஞ்சியத்தை விட்டு. ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னாக்கா ஸ்போரை கவர் பண்ணி ஒரு ஷீட் இருக்கும், அதுக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியான்னு சொன்னோம். இங்கே என்ன அப்படின்னாக்க ஸ்பொராஞ்சியா இருக்கும், ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்காதுங்கிறான்? ஸ்போர் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம நியூட்ரல் ஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நியூட்ரல் ஸ்போர் அப்படிங்கிறது மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரோடோஃபைசி குரூப் ரெட் ஆல்கில தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஸ்டேட்டோஸ்போர். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்ஸ் கண்டிஷன் தான். நம்ம என்னென்ன ஸ்போர் பார்க்கணும்னு பாருங்கள். ஜூ ஸ்போர் மட்டும்தான் ஃபேவரபிள் கண்டிஷன், மற்றது எல்லாமே அட்வர்ஸ் கண்டிஷன். ஸ்டேட்டோஸ்போர். ஸ்டேட்டோஸ்போர் இது மேக்சிமம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாந்தோஃபைசி. ஜாந்தோஃபைசி அப்படிங்கக்கூடிய ஆல்கேலையும் பேசிலரியோபைசி, ஜாந்தோஃபைசி பேசிலரியோபைசி இது ரெண்டு குரூப்லையும் பெரனியேட்டிங் பாடி. பெரனியேட்டிங்னா மெனி இயர்ஸ் இருக்கும், அதைத்தான் நம்ம என்ன சொன்னாக்க பெரனியேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். மெனி இயர்ஸாக சில பாடிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா ஒரு ரெஸ்டிங் ஸ்போர்னு சொல்லலாம். ரெஸ்டிங் ஸ்போர், ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய ஸ்போர். ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா தான் அது பெரனியலாக இருக்க முடியும், ரொம்ப காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருக்க முடியும். சரியா? ஜாந்தோஃபைசிலையும் அடுத்தது பேசிலரி ஃபைஸ்லையும் சில ஸ்போர் இருக்கும். அந்த ஸ்போர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரனியேட்டிங்னா பார்த்தீங்கன்னாக்கா மெனி இயர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அது டார்மன்ட் கண்டிஷனில் உறக்க நிலையிலே இருக்கும். ஆக்சுவலாக அதை என்ன சொல்கிறாங்கனாக்கா ரெஸ்டிங் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஸ்டிங்னா ரெஸ்ட் எடுத்துக்கக்கூடிய ஒரு பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதை சரௌண்ட் பண்ணி என்ன இருக்கும்னாக்கா திக் செல் வால். ஆக்சுவலாக ரெஸ்டிங் ஸ்போராக இருந்துச்சுனாவே எதை கண்ண மூடிட்டு சொல்லிடணும், கண்டிப்பாக திக் செல் வால் வந்துடும்.
திக் செல் வால் கம்பல்சரி இருக்கும். ஏன்னா அட்வர்ஸ் கண்டிஷனில் வர்றப்ப ஏப்ளனோஸ்போரில் மட்டும்தான் செல் வால் வந்து தின்னாக இருந்துச்சு. அதை பார்த்த எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இருக்குது, செல் வால் வந்து திக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஸ்டேட்டோஸ்போர் அப்படிங்கிறது எந்த ஆல்கே குரூப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் இந்த ஸ்டேட்டோஸ்போருங்கிறது ஜாந்தோஃபைசிலையும் பார்த்தாச்சு, பேசிலோரியோஃபைசிலையும் இருக்குது. முக்கியமாக இந்த கிரைசோஃபைசி அப்படிங்கக்கூடிய குரூப்லையும் கிரைசோஃபைசி டைனோபிரையம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க கலோனியல் கோல்டன் ப்ரௌன் ஆல்கே, அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஸ்டேட்டோஸ்போர் அப்படிங்கிறது இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த மட்டும் எல்லா ஸ்போரும் ஜூஸ்போரை தவிர மீதி எல்லாமே அட்வர்ஸ் கண்டிஷன், சாதகமற்ற சூழலில் பார்த்தீங்கன்னாக்கா உருவாகும். ஒவ்வொரு இதை பொறுத்த மட்டும் கண்டிஷனை பொறுத்து மாறும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா மாறும். அதிகமாக என்னென்ன ஸ்போர்ஸ் இருக்கும் அப்படின்னாக்கா ஒன்று பாமல்லா ஸ்டேஜ் இருக்கும், எப்ளோனோஸ்போர் இருக்கும், ஹிப்னோஸ்போர் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம். மோனோஸ்போர், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோஸ்போர், இதெல்லாம் ரொம்ப ரேர், எல்லாத்துலேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா காங்க்ரோசீரா. இந்த டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன காங்க்ரோசீரா? கேங்க்ரோசீரா அப்படிங்கிறது வௌசீரியாவில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேங்க்ரோசீரா அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கேங்க்ரோசீரா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். கேங்க்ரோசீரா அப்படிங்கிறது வௌசீரியாவோட ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனில் ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வௌசீரியா அப்படிங்கக்கூடிய ஆல்கையில் இந்த கேங்க்ரோசீரா அப்படிங்கிறது ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பாலியல் இனப்பெருக்கத்தில் ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நம்ம என்ன சொன்னாக்கா கேங்க்ரோசீரா அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக ஏசெப்டட் ஃபிலமெண்ட் இதில் செப்டாவே கிடையாது. காங்க்ரோசீரா அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, செப்டா இருக்காது. வித்தவுட் செப்டா, செப்டா கிடையாது, குறுக்கு சுவர் கிடையாது. அப்போ ஆக்சுவலாக குறுக்கு சுவர் இல்லை அப்படின்னாக்க இந்த புரோட்டோபிளாஸ்ட் என்ன இருக்கும், நிறைய செவரல் பார்ட். புரோட்டோபிளாசம் கண்டைன் மல்டி நியூக்ளியஸாக இருக்கும். மல்டி நியூக்ளியஸ் வித்தவுட் செப்டா மல்டி நியூக்ளியஸ் கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மல்டி நியூக்ளியஸ் கண்டிஷன் ஏறக்குறைய எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது ஏறக்குறைய காங்க்ரோசீராங்கிறது வௌசீரியாவில் இது மாதிரி நிறைய குட்டி குட்டி என்ன இருக்கும் அப்படின்னா ஏப்ளோனோஸ்போர் இருக்கும். ஏப்ளோனோஸ்போர்னா என்ன சொல்கிறோம், செல்வால் வந்து தின்னா இருக்கும். இது மாதிரி நிறையா இருக்கும். ஆக்சுவலாக ஒவ்வொரு செல்லுக்கு இடையில என்ன கிடையாது, செப்டா கிடையாது. இது மாதிரி நிறைய செல் இருக்கும். அந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா காங்க்ரோசீரா அப்படின்னு சொல்கிறோம். வித்தவுட் செப்டா புரோட்டோபிளாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவரல் ஹிப்னோஸ்போர் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதை வந்து ஒவ்வொரு செல்லையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஹிப்னோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஹிப்னோஸ்போர் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிப்னோஸ்போர் நிறையா இருக்குது. சரியா? ஒவ்வொரு ஹிப்னோஸ்போருக்கு இடையில என்ன கிடையாது, செப்டா குறுக்கு சுவர் பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த ஃபிலமெண்ட்டையும் கவர் பண்ணி ஒரு சிஸ்ட்னு என்ன சொல்கிறோம், உரை. ஒட்டுமொத்த ஃபிலமெண்ட், இந்த ஒட்டுமொத்த உடலத்தையும் கவர் பண்ணி சிஸ்ட் அப்படிங்கக்கூடிய உரை இருக்கும். இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன சொன்னாக்கா காங்க்ரோசீரான்னு சொல்கிறோம். இது வௌசீரியாவில் அட்வர்ஸ் கண்டிஷனில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது ஃபார்ம் ஆகும். அப்போ காங்க்ரோசீரா அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேபி நம்மளுக்கு இந்த டிஆர்பி இந்த இதிலெல்லாம் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு ஸ்டேஜ், அதுவும் பர்டிகுலர் ஆல்கையில் மட்டும்தான் இருக்கும், எல்லா ஆல்கையிலையும் இல்லை. அதனால் கேட்குறதுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. சிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோல் ஃபிலமெண்ட்டை கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுக்கு அடுத்து வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். மைக்ரோஸ்போர், மைக்ரோனாவே நம்மளுக்கு தெரியும் சின்னதாக இருக்கும். அது பேசிலரியோபைசி அப்படிங்கக்கூடிய குரூப்பில் மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். பேசிலரியோபைசி இதில் மைக்ரோஸ்போர், ஃபயர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய மைக்ரோஸ்போர் வேறு, இது வேறு. அதை நம்ம நுண்வித்துன்னு சொல்லுவோம். மைக்ரோனாவே சின்னது தான், நுண்வித்து தான். டெட்ராஸ்போர், டெட்ரானா 4 இருக்கும். டெட்ராஸ்போர்
ஒரு செல்லில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 ஸ்போர் இருக்கும், டெட்ராஸ்போர். இது ரோடோஃபைசி சிவப்பு ஆல்கே, பியோஃபைசி, பர்டிகுலராக டிக்டியோட்டா. இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குனாக்கா டெட்ராஸ்போர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஆண்ட்ரோஸ்போர், ஆண்ட்ரோசி மாதிரி மேல் பார்ட் மாதிரி ஆண்ட்ரோஸ்போர், ஊடகோனியம், அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ரோஸ்போர் அப்படிங்கிறது இருக்கும். கார்போஸ்போர் பார்க்குறதுக்கு ஃபீமேல் ஸ்போர் மாதிரி இருக்கும். ஆண்ட்ரோஸ்போர்னா மேல் ஸ்போர், கார்போஸ்போர் அப்படிங்கிறது ஏறக்குறைய ஃபீமேல் ஸ்போர் மாதிரி இருக்கும். அது மேக்ஸிமம் கார்போஸ்போர் நீங்கள் பார்க்குறது எங்கே பார்க்கலாம்னா ரெட் ஆல்கேல பார்க்கலாம். ரெட் ஆல்கேல பட்ரகாஸ்பர்மம், பாலிசைஃபோனியா, பட்ரகாஸ்பர்மம், பாலிசைஃபோனியா, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கார்போஸ்போர்னாவே ஜென்ரலாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது ரெட் ஆல்கேல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டிரோசிஸ்ட். நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். சிஸ்டேஷன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். ஹெட்டிரோசிஸ்ட் இது ஆக்சுவலாக என்ன பர்பஸுக்காக இதை வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னாக்கா மேக்ஸிமம் இந்த ஹெட்டிரோசிஸ்ட் எல்லாத்துலேயும் இருக்காது. சைனோஃபைசி குரூப்பில் இருக்கும். பர்டிகுலராக நாஸ்டாக்கு, அனாபெனா இது மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஹெட்டிரோசிஸ்ட் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக இந்த ஹெட்டிரோசிஸ்ட் என்ன பர்பஸுக்குனாக்கா ப்ரொடெக்ஷன் தான், பாதுகாப்பு தான். சிஸ்டேஷன்னாவே பாதுகாப்பு தான். சிஸ்டுனா உரை எதுக்கு உருவாக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக பாதுகாப்பு உரையாகத்தான் அது உருவாக்குது. பாதுகாக்கக்கூடிய காரணத்துக்காகத்தான் அது உருவாக்குது. பட் நம்மளுக்கு பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ளூ கிரீன் ஆல்கையில் இந்த ஹெட்டிரோசிஸ்டில் தான் என்ன நடக்குது அப்படின்னாக்கா நைட்ரஜன் ஃபிக்சேஷன், அதாவது நைட்ரோஜனைஸ் அப்படிங்கக்கூடிய என்சைம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே சொன்னோம், நைட்ரஜன் ஃபிக்சேஷன்னா ஏரோபிக் நைட்ரஜனை அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லணும்னாக்கா நைட்ரஜன் ஃபிக்சேஷன். வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் டைநைட்ரஜனை நம்ம எப்படி மாற்ற போகிறோம் அப்படின்னாக்கா அமோனியாவாக மாற்றினோமோ அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்க நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் எங்கே நடக்குது அப்படின்னாக்கா ஹெட்டிரோசிஸ்டில். ஆக்சுவலாக ஹெட்டிரோசிஸ்ட் என்ன பர்பஸுக்காக ஆல்கே ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆனால் அதில் ஒரு அட்வர்ஸ் கண்டிஷன், அதாவது அடிஷ்னல் கண்டிஷன் இருக்குது, அடிஷ்னலாக சில யூஸ் இருக்குது. அதை தான் நம்ம என்னன்னாக்கா நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹார்மோஸ்போர் அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோஸ்போர் இந்த ஹார்மோஸ்போர் அப்படிங்கிறது எந்த ஆல்கே குரூப்பில் இருக்கும் அப்படின்னாக்க வெட்சியல்லா அப்படிங்கக்கூடிய ஆல்கேல ஹார்மோஸ்போர் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சோஸ்போர். பேசிலரியோபைசி, ஆக்சோஸ்போர் பேசிலரியோபைசி அப்படிங்கக்கூடிய இந்த ஆல்கே குரூப்பில் ஃபார்ம் ஆகுது. அடுத்தது ஆட்டோஸ்போர். ஏற்கனவே நாம் சொன்னதான், ஆட்டோஸ்போர் முழுக்க எதில் தான் இருக்கும் அப்படின்னாக்க ரெட் ஆல்கேல தான் இருக்கும் ஆட்டோஸ்போர். இப்போ தான் முதல்ல பார்த்தோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் ஆல்கேலையும் சில இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோஸ்போர் வருது. குளோரோகாக்கல்ஸ் அப்படிங்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோஸ்போர் நம்ம சொன்னோம் ஸ்போர் வந்து பேரண்ட் செல் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஆனால் சைஸ் வந்து வேரியேஷன் ஆகுது அப்படின்னு சொன்னோம். அடுத்து எக்ஸோஸ்போர். முதல்ல என்டோஸ்போர் பார்த்தோம், அதே மாதிரி இப்போ எக்ஸோஸ்போர். எக்ஸோனா வெளியில், எக்ஸோஸ்போர். என்டோர்னா வித்தின் செல். எக்ஸோஸ்போர்னு என்னது, செல்லுக்கு அவுட்டரில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்போர் ஃபார்ம்டு எக்ஸ்டர்னலி, அதான் பேரண்ட் செல்லுக்கு வெளியில் ஃபார்ம் ஆகுது. ஸ்போர் ஃபார்மேஷன் externally outside to parent. இதைத்தான் நம்ம எக்ஸோஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த எக்ஸோஸ்போர் அப்படிங்கிறது எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்க ப்ளூ கிரீன் ஆல்கேல ஃபார்ம் ஆகுது. நீல பசும் பாசி சைனோபாக்டீரியா இருக்குல்ல,
அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா செராசைஃபான் இந்த மாதிரி இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸோஸ்போர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். பேராஸ்போர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அட்டோஸ்போரு, பேராஸ்போரு இது எல்லாம் எதில் ஃபார்ம் ஆகுதுன்னா ரெட் ஆல்கே தான். பேராஸ்போர், ரெட் ஆல்கே, ரோடோஃபைசி குரூப்பில் ஃபார்ம் ஆகுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வேரியஸ் டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் வந்து எதில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்கா ஆல்கேயில் ஃபார்ம் ஆகுது. இதில் மேக்ஸிமம் நம்ம வந்து அங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்போர் வந்து அட்வர்ஸ் கண்டிஷனில் ஃபார்ம் ஆகிறது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். அட் த சேம் டைம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனும் நம்மளுக்கு தெரியும். பால் இனப்பெருக்கம் 2 கேமெட் வந்து ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்டிலைசேஷன் நடக்கும், கருவுறுதல் நடக்கும். ஐசோகமி, ஆனைசோகமி, ஊகமி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துருப்போம்.